ஊதங்கள் தோறு நின்றாயனி நல்லா போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதலாடுதலல்லால் கெட்டறியோ முனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறிவாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஐம்பூதங்களிலும் உறைந்து பிறப்பு இறப்பு அல்லானாய் நீ இருக்கின்றாய் என்று உன்னை புலவர் நாவுரை பாட்டிலும் ஆடலிலும் தெரிவிக்காவிடில் அறிந்திருக்க மாட்டோம். சிந்தனைக்கும் அரிதாக இருப்பவனே, உன்னை நேரில் கண்டவர்கள் என்று யாரும் யாரையும் பார்த்ததில்லை. குளிர்ந்த வயல்கள் கொண்ட திருப்பெருந்துறைக்கு அரசே, எங்கள் முன் காட்சி தந்து எங்கள் குற்றங்களை போக்கி அருள்வதற்கு பள்ளி கொண்டு எழுந்தருள்வாயாக. பூதங்கள் தோறு நின்றாயனி நல்லா போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதலாடுதலல்லால் கெட்டறியோ முனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறிவாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஐம்பூதங்களிலும் உறைந்து பிறப்பு இறப்பு அல்லானாய் நீ இருக்கின்றாய் என்று உன்னை புலவர் நாவுரை பாட்டிலும் ஆடலிலும் தெரிவிக்காவிடில் அறிந்திருக்க மாட்டோம். சிந்தனைக்கும் அரிதாக இருப்பவனே, உன்னை நேரில் கண்டவர்கள் என்று யாரும் யாரையும் பார்த்ததில்லை. குளிர்ந்த வயல்கள் கொண்ட திருப்பெருந்துறைக்கு அரசே, எங்கள் முன் காட்சி தந்து எங்கள் குற்றங்களை போக்கி அருள்வதற்கு பள்ளி கொண்டு எழுந்தருள்வாயாக. மாணிக்கவாசகர் இயற்பெயர் திருவாதவூரடிகள். அடைமொழிகள்: அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாதவூரடிகள், மணிமொழியார், தென்னவன் பிரமராயன். படைப்புகள்: திருவாசகம், திருக்கோவையார். சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர். ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார். திருவெம்பாவை 8ஆம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை. திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான். ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து. மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை. இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி. நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் 20 பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் 10 பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி 30 நாளும் பாடப்படும்.